Good morning students. BSc Mathematicsல integral calculus இந்த பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதில் ஃபர்ஸ்ட் definite integral இதுக்கான பேசிக்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Integral a to b f of x dx represents area under the curve f of x from x is equal to a to x is equal to b. அதாவது இங்கே இந்த integral a to b f of x dx கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஏபிங்கிற இந்த 2 பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணக்கூடிய இந்த எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ. அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஏபிங்கிற இந்த 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ்க்கான ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். அதாவது இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ் யூஸ் பண்ணி டெஃபினட் இன்டெக்ரலினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட் நமக்கு அதனுடைய ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த தியரம் டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பி a continuous function defined on a closed interval a comma b and f of x, capital F of x is equal to integral a to x f of x dx where x lies between a to b, then d by dx of f of x is equal to small f of x. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, f of xங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எங்கே க்ளோஸ் இன்டர்வல் a comma bல. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ இருக்குல்ல, இதனுடைய இன்டெக்ரலுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் தென் இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய டெரிவேட்டிவ் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை எப்படி டினோட் பண்ணலாம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு டினோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இஸ் அன் ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸினுடைய டெரிவேட்டிவ் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், தென் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய ஆன்டி டெரிவேட்டிவ் வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ், இதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பி a continuous function defined on a closed interval a comma b and capital f of x is the antiderivative of f of x. அதாவது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி நமக்கு இருந்ததுன்னா தென் இன்டெக்ரல் a to b f of x dx இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். தென் இங்கே லிமிட் வந்து நம்ம ஏபி நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இங்கே நம்ம நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் பி அப்படின்னு ஆகும், லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு ஆகும். அப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ இதுக்கு ஈக்குவல். இதுதான் செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 1, இன்டெக்ரல் a to b f of x dx is equal to minus integral b to a f of x dx. இதுக்கான ப்ரூஃப் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது நமக்கு இந்த 2 இன்டெக்ரல்ஸும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கலாம். is equal to integral a to b f of x dx. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ், அதுபடி நமக்கு இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் நம்ம சொல்லலாம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவல். லிமிட் வந்து நமக்கு இங்கே a to b நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு இங்கே எஃப் ஆஃப் பி அப்படின்னு ஆகும், நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு ஆகும். இதுதான் நமக்கு இந்த இன்டெக்ரலோட வேல்யூ. இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் இன்டெக்ரல் பி டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். தென் இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், இங்கே மைனஸ் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு, லிமிட் வந்து பி டு ஏ. இப்போ ஃபஸ்ட் நம்ம இங்கே மைனஸ் இருக்குது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பர் லிமிட் வந்து எஃப் ஆஃப் ஏ, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு ஆகுது. நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் பி. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், மைனஸ் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பி. தென் இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2லேருந்து நமக்கு LHS வேல்யூவும் RHS வேல்யூவும் ஈக்குவல். ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2 LHS is equal to RHS. அதாவது இன்டெக்ரல் a to b f of x dx is equal to மைனஸ் இன்டெக்ரல் b to a f of x dx. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு இன்டெக்ரலோட லிமிட்டை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அந்த இன்டெக்ரல் வந்து மைனஸால் மல்டிப்ளை ஆகுது. இதுதான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்டெக்ரல் a to b f of x dx is equal to இன்டெக்ரல் a to b f of y dy. இதுக்கான ப்ரூஃப் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம LHS நோட் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to b f of x dx. இதனுடைய வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், லிமிட் நமக்கு இங்கே a to b. நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இதனுடைய இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துக்கலாம். நம்ம
நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெக்ரல் a to b f of y dy. நெக்ஸ்ட் இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா f of y அப்படின்னு ஆகும். கேபிட்டல் F of y லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு f of b மைனஸ் f of e. தென் இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2லேருந்து 1 and 2 LHS is equal to RHS. LHS என்ன நமக்கு? இன்டெக்ரல் a to b f of x dx. RHS என்ன? இன்டெக்ரல் a to b f of y dy. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இன்டெக்ரல் வேல்யூ வந்து வேரியபிளை பொறுத்தது இல்லை, அதாவது லிமிட்டை பொறுத்து மட்டும்தான் வேரி ஆகும். நமக்கு வேரியபிள் இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணாலும் அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 2 வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும். therefore the value of the integral depends only on the limits but not on the variable. இன்டெக்ரல் வேல்யூ வந்து வேரியபிளை பொறுத்தது கிடையாது, எதை பொறுத்தது? லிமிட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 3 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்டெக்ரல் a to b f of x dx is equal to இன்டெக்ரல் a to c f of x dx plus இன்டெக்ரல் c to b f of x dx where c is a point between a and b அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ ரியல் லைனில் நம்ம ab அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ab இந்த 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில் உள்ள f of x னுடைய இன்டெக்ரல் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா cன்னு இன்னொரு பாயிண்ட் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த a to c இந்த இன்டர்வெல்லில் f of x னுடைய இன்டெக்ரல் வேல்யூ அண்டு c to b இந்த இன்டர்வெல்லில் f of x னுடைய இன்டெக்ரல் வேல்யூ 2 வேல்யூஸும் கால்குலேட் பண்ணி நம்ம சம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கலாம். which is equal to integral a to b f of x dx. தென் இதை இன்டெகிரேட் பண்ணால் இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? கேபிட்டல் F of xக்கு ஈக்குவல், லிமிட் நமக்கு a to b. தென் இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா f of b மைனஸ் f of a அப்படின்னு ஆகும். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 1ன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS எடுத்துக்கலாம். RHS வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெக்ரல் a to c f of x dx ப்ளஸ் இன்டெக்ரல் c to b f of x dx. நெக்ஸ்ட் இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இன்டெக்ரல் வேல்யூ கேபிட்டல் F of x லிமிட் நமக்கு a to c அப்படின்னு ஆகும். ப்ளஸ் இங்கேயும் நமக்கு கேபிட்டல் F of x லிமிட் வேல்யூ c to b அப்படின்னு ஆகும். நம்ம லிமிட் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு f of c மைனஸ் f of a அப்படின்னு ஆகும். ப்ளஸ் இங்கே நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது f of b மைனஸ் f of c இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே நம்ம கவனித்தோம் அப்படின்னா இங்கே f of c பாசிட்டிவாக இருக்குது, இங்கே f of c நெகட்டிவாக இருக்குது. இந்த 2 வேல்யூஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே f of a நெகட்டிவாக இருக்குது, f of b பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நம்ம f of b ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம், மைனஸ் f of a இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன்ஸ் 1 and 2லேருந்து ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2 நமக்கு என்ன தெரியுது? LHS is equal to RHS அப்படின்னு தெரியுது. LHS என்ன நமக்கு? இன்டெக்ரல் a to b f of x dx. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? இன்டெக்ரல் a to c f of x dx ப்ளஸ் இன்டெக்ரல் c to b f of x dx.